கோவையில் சுற்றித் திரியும் காட்டு யானையை பிடிக்க ஏற்கனவே 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்ட நிலையில் தலீம் என்ற 4வது கும்கி யானையும் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, காட்டு யானையை பிடிக்க ஏற்கனவே 3 யானைகள் வந்துள்ள நிலையில் 4வது யானையும் தற்போது வந்திருக்கிறது. இதனுடைய சிறப்பு அம்சம் குறித்து சொல்லுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கோவை அடுத்த மதுக்கரை பகுதியில் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வந்த ஒற்றை காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என்ற இங்கிருந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை விடப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அதற்கு அரசும் உத்தரவு அளித்திருந்தது. அதன்படி பார்த்தோம்னா இந்த ஊருக்குள் சுற்றி அட்டகாசம் செய்து வந்த அந்த ஒற்றை காட்டு யானை பிடிப்பதற்கான மிஷன் மதுக்கரை மகாராஜ் என்ற ஆபரேஷனானது துவங்கப்பட்டது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த காட்டு யானை கண்காணிப்பதற்காக காட்டிற்குள் வனப்பகுதிக்குள் சுமார் 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இதற்காக பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள், அதாவது பார்த்தோம்னா வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர், மருத்துவ குழுவினர் என ஏராளமான 100க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இது மட்டும் அல்லாமல் பார்த்தோம்னா தற்போது இந்த காட்டு யானை பிடித்து கொண்டு போய் ஆனைமலையில் இருக்கக்கூடிய முகாமில் வைக்க உள்ளனர். அந்த யானையை கும்கிக்காக பயிற்சி அளிக்க உள்ளனர். அதற்கான கூண்டுகளும் தயாராகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதை பிடிப்பதற்கான 4 கும்கி யானைகள் தேவைப்பட்டு இருந்தது. அதன்படி பார்த்தோம்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமையானது முதுமலை பகுதியிலிருந்து விஜய் என்ற 46 வயதான கும்கி யானை வந்தது. கோவை நவக்கரை பகுதிக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து சாடி வயல் பகுதியில் பார்த்தோம்னா 2 கும்கி யானைகள் இருந்தது. சுஜய் மற்றும் பாரி என்ற 2 கும்கி யானைகளும் நவக்கரை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. 3 கும்கி யானைகள் கடந்த 4 நாட்களாக நவக்கரை பகுதியில் முகாமிட்டு இருந்தது. 4வது கும்கி யானையாக கருதப்படுகின்ற இந்த டாப் ஸ்லிப் பகுதியில் இருந்த கலீம் என்ற யானைக்காக கடந்த 4 நாட்களாக காத்திருக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னா கலீம் என்ற யானை பார்த்தோம்னா சுமார் 25 ஆண்டுகளாக இந்த யானையை விரட்டுவதில் சிறப்பம்சம் கொண்டிருக்கிறது. சுமார் பார்த்தோம்னா கலீமுக்கு 51 வயதாகிறது. இந்த கலீம் யானை 25 ஆண்டுகளாக பல்வேறு பகுதிகள் பார்த்தோம்னா தமிழகம் மட்டுமல்லாம கேரளா, ஆந்திரா போன்ற பகுதிகளுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய காட்டு யானைகளை விரட்டும் பணியில இந்த கலீம் ஈடுபட்டு இருக்குது. அதற்காகவே இந்த கலீமுக்காக காத்திருந்து இந்த ஆபரேஷனை துவங்குவதற்காக காத்திருக்காங்க. குறிப்பாக பார்த்துட்டோம்னா இந்த சுற்றி திரியும் ஒற்றை காட்டு யானை இது கடந்த 2 நாட்களாக கண்காணிக்கப்பட்டு வந்த போது பார்த்தோம்னா மேலும் 2 காட்டு யானைகளுடன் சேர்ந்து மற்றும் 3 காட்டு யானைகளாக இந்த ஊருக்குள் புகுந்து வருகிறது. எனவே இந்த காட்டு யானை பிடிப்பதில் சிரமம் ஏற்படும் என்ற ஐயம் ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த காட்டு யானது நள்ளிரவில் 10 மணிக்கு மேலாக வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகுந்து வருகிறது. பிற்பாடு பார்த்தோம்னா இந்த ஊருக்குள் இருந்து சுமார் 6 மணி அளவில் திரும்பவும் வனப்பகுதிக்கு சென்று வருகிறது. இந்த காட்டு யானையை பிடிப்பதற்காகவும் உடன் இருக்கும் 2 காட்டு யானைகளை துரத்துவதற்காகவும் இந்த கலீமானது பயன்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக பார்த்துட்டோம்னா இந்த பட்டாசு போட்டு உடன் இருக்கக்கூடிய 2 காட்டு யானைகளை துரத்தினாலும் சில சமயங்களில் இந்த காட்டு யானைகள் செல்லாமல் அட்டகாசம் செய்து வரும். அதை தடுக்கவே இந்த கலீம் பயன்படும் என்றும் இங்கிருக்கிறவர்கள் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக பார்த்துட்டோம்னா இந்த காட்டு யானை பிடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ராஜலட்சுமி. ஷெர்லி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.